ஒரு முறை சங்கராச்சாரியார் ஒரு சின்ன குடிசையில் தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கையில் அந்த குடிசைக்கு வெளியே வந்து எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறார். அந்த நேரம் பார்க்க அவருடைய மாணவன் ஒருத்தர் வேலையை முடிச்சுட்டு அந்த சைடு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் ஆச்சாரியரை பார்த்து, ஆச்சாரியரே, நீங்கள் இங்கே என்ன தேடிட்டு இருக்கீங்க, வெளியே என்ன அப்படின்னு சரி கேட்குறார். உடனே சங்கராச்சாரியார் சொல்கிறாரு, நான் ஒரு ஊசி வச்சுருந்தேன், அதை தொலைச்சிட்டேன், அதை தான் தேடிட்டுருக்கேன். உடனே அந்த மாணவனும் சேர்ந்து நல்லா தேடுறாங்க, எங்கே தேடியும் கிடைக்கல. உடனே மாணவன் வந்து சங்கராச்சாரியார்கிட்ட கேட்குறாங்க, ஆச்சாரியரே, நீங்கள் வந்து எங்கே தொலைச்சிங்கன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆச்சாரியார் சொல்கிறாரு, சங்கராச்சாரியார், நான் அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அது நான் என்னோடய பெட்டில் எந்திரிக்கிறப்ப தான் நான் அதை தொலைச்சேன், என்னோடய குடிசைக்குள்ளே தான் நான் தொலைச்சேன், ஞாபகம் இருக்குன்னு. இதை கேட்டதும் மாணவருக்கு, என்னடா இப்படி சொல்கிறாரு, அங்கே தொலைச்சிட்டு இங்கே வந்து தேடுறாருன்ட்டு ஆச்சாரியர்கிட்டே கேட்டுறாரு. நம்ம உள்ளே தொலைச்சிட்டு நீங்கள் இங்கே வந்து தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே, இல்லை, உள்ளே வந்து விளக்கில் எண்ணெய் இல்லை, அது வீடு இருட்டாக இருக்குது, அதனால தான் நான் வெளியே வந்து தேடுறேன், வெளியே வந்து இந்த தெருவிளக்கெல்லாம் நல்ல வெளிச்சமாக இருக்குது, அதனால வெளியே தேட நினச்சேன் அப்படிங்கிறார். இதை கேட்டதும் மாணவனுக்கு சிரிப்பை ரொம்ப வந்துருச்சு. அதை அடக்கிட்டு, உங்கள் ஊசியை வீட்டுக்குள்ளே தொலைச்சிட்டா அதை வெளியில் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே சங்கராச்சாரியார் அந்த மாணவனை பார்த்து புன்னகை புரிஞ்சிட்டு சொல்கிறாரு, தொலைதூர கோயிலுக்கு ஓடுறோம், மலைகளில் ஏறி நடக்கிறோம், நமக்குள்ளே இழந்ததை தேடுறோம், நாம் அனைவரும் நமக்குள்ளே இழந்ததை வெளியே தானே தேடுறோம், உள்ளே இருட்டாக இருக்கிறனால தானே அப்படின்னு கேட்கவும் மாணவனுக்கு நம்மெல்லாம் பண்ணக்கூடிய தப்பு புரிஞ்சுக்கிச்சு. உனக்குள்ள விளக்கை ஏற்றி தொலைந்து போன பொக்கிஷத்தை அங்கேயே கண்டுபிடி அப்படின்னு சங்கராச்சாரியார் சொன்னார். மாணவன் ஏற்றுக்கொண்டார்.